எங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் தான். பவுலுடையான் சொல்வது போல் எங்கள் மகிழ்ச்சியும் கிரீடும் நீங்கள் தான். எனவே உங்கள் மகிழ்ச்சி தான் எங்கள் மகிழ்ச்சி. நம்புறீங்களா? புரியுதா உங்களுக்கு? உங்கள் மகிழ்ச்சி தான் எங்கள் மகிழ்ச்சி. தொடர்ந்து ஜெபத்துக்கு வாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போ பண்ணுற ஜெபம் வருங்காலத்தில் உங்களை பாதுகாக்கும். வாழ்க்கையிலே பல நேரங்களில் ஜெபிக்க முடியாத நேரங்கள் உண்டு. ஜெபிக்க ஆசை இருக்கும், ஆனால் ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும். ஜெபிக்க ஆசை இருக்கும், ஆனால் ஜெபிக்க முடியாது. அது கடந்து வந்த மக்களுக்கு தான் தெரியும். எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிற 32:6 சங்கீதம், சகாயம் கிடைக்கும் காலத்தில் ஜெபிங்க, ஜலப்பிரளயம் வரும்போது இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும். என்னங்க? பக்தி உள்ளவன் எவனும். சொல்லுங்க, நீங்க எல்லாரும் பக்தி உள்ளவர்கள் தான். ஆமென். சொல்லுங்க, பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஜலப்பிரவாகத்தில் ஜெபிக்க முடியாது. ஜலப்பிரவாகத்தில் ஜெபிக்க முடியாது. வியாதியிலே ஜெபிக்க முடியாது. எத்தனை பேர் வியாதியில் ஜெபிச்சிருக்கிறீங்க? வியாதி நேரத்தில் அந்த வியாதியின் கொடுமை, அந்த வியாதியின் வேதனை, அந்த வியாதியின் அந்த அகோரம், அதுதான் நம்மளை பிடிக்கும். ஜெபம் வராது. ஜெபிக்க முடியாத நேரங்களில் இந்த ஜெபம் உங்களை பாதுகாக்கும். எனவே உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல கைகள், நல்ல கால்கள், ஃபாதர் பண்ண மாதிரி ஓடும் கால்கள், உழைக்கும் கரங்கள், பார்க்கும் கண்கள், கேட்கும் காதுகள், முடக்குவாதம் இல்லை, என்ன பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. அதிகமாக தேவனோடு செலவு பண்ணுங்கள். சொல்லுங்கள், தேவனோடு செலவு பண்ணுகிற நேரம் செலவழிக்கப்பட்ட நேரம் அல்ல, இது முதலீடு செய்யப்படுகிற நேரம். இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள், உங்கள் சந்ததி பெறும். நீங்கள் பண்ணுறது உங்கள் சந்ததிக்கான நித்திய முதலீடு. இப்போ இங்கே இருக்க எத்தனையோ தாய்மார் நான் பார்க்குறேன், அந்த தாய்மாருடைய ஜபந்தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இந்த அம்மா உட்காந்துருக்காங்க, நீங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி நிறைய தாய்மார்களை பார்க்கிறேன். உங்கள் ஜபம் உங்கள் கண்கள் முன்னே உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், அவருடைய ஜபங்கள் தான் அவருடைய பிள்ளைகளை உயர்த்திருக்கிறது. சென்னையிலே மிகப்பெரிய போதலுடைய குடும்பங்களை பார்த்தேன். என்னுடைய மாமனார் எங்கள் மாமியார் ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். இந்த RSRM ஹாஸ்பிட்டலில் ஷீ த சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். எங்கள் மாமனார் ஒரு ஊழியக்கார், சின்ன ஊழியக்கார் தான். மிஞ்சி போனால் 20 பேர் இருப்பாங்க சபையில். ஆனால் கணவனும் மனைவியும் அதிகாலை 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபிக்கும்போது ஒரு பெரிய பெருமூச்சு. அந்த அம்மா ஒரு கெசட்டட் ஆஃபீஸர், அவர் ஒரு ஊழியர். அவங்க 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. 4 மணிக்கு ஜெபிக்கும்போது அவ்வளோ பெருமூச்சு, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ பாரம். அவள் 2 பேரும் மறிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகள் எல்லாரும் ஒரு பெரிய ஊழியக்காராக இருக்கிறாங்க. அவருடைய மகன் இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியக்காராக இருக்கிறார். மகனுடைய மகன் அமெரிக்காவில் பாஸ்டாக இருக்கிறார். அவன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் ஜெபம் உங்கள் சந்ததியை பாதுகாக்கும். உங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் கூட நீ ஜெபம் பண்ணுங்க, உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ படிச்சீங்க பார்த்தீங்களா? மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், ஜலப்பிரவாகம் இல்லை, மிகுந்த ஜலப்பிரவாகம். சொல்லுங்கள், அதன் அர்த்தம் தெரியுமா? பலமுனை தாக்குதல், பலமுறை தாக்குதல். என்னங்க? பலமுனை, பலமுனை, பலமுறை. உள்ளான, வெளியான, காணப்படுகிற, காணக்கூடாத, சொல்லக்கூடிய, சொல்லக்கூடாத. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் கேட்குறேன். ஜபத்தில் எல்லாம் சொல்ல முடியுதா? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஜபத்தில் சொல்ல முடியுதா? என்னங்க? சொல்ல முடியாது. அங்கே உள்ளத்தில் இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அதை கூட கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார். சொல்லுங்கள், சொல்ல முடிய, சொல்லக்கூடாத, மறைவான, வெளியான சில ஜபங்கள் நமக்கே ஜெபிப்பதற்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கும். சொல்ல வழங்குது உங்களுக்கு? சில ஜபங்கள் நமக்கே ஜெபிப்பதற்கு வெட்கம், கொஞ்சம் மாதிரி விரசமாக இருக்கும். அதை கூட தேவன் பார்த்து பதிலளிக்கிறார். காணக்கூடிய, காணக்கூடாத, புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடாது. சில நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோமே, நம்ம வீட்டுக்காருக்கே அது புரியாது. நீங்கள் பண்ணுற ஜபம் புருஷனுக்கே புரியாது.
அந்த ஆள் நினச்சோமா பைத்தியக்காரத்தி ஏதோ உளருதுன்னு. ஆனால் அந்த ஆளுக்கு உளறல் அது ஆண்டவருக்கு ஜெபம். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் உளறலாக இருக்கலாம், புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த உளறல் கூட மனுஷனுக்கு மொழி தான் தெரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். நம்புறீங்களா? நீங்கள் என்ன ஹவ் யூ ஃபீல், நீங்கள் என்ன உணர்றீங்கன்னு கூட அவருக்கு தெரியும். எனவே தான் மத்திய 6 சொன்னார், நீங்கள் வேண்டிக்கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை இன்னது தேவை. என்னங்க? அதாவது எனக்கு தெரியாது, நாளைய தேவை எனக்கு தெரியாது, அடுத்த 9 மணிக்கு என்ன தேவை எனக்கு தெரியாது. ஆனால் 9 மணிக்கு என்ன தேவை என்பது அவர் 7 மணிக்கே தெரியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. தொடர்ந்து யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் வாங்க. ஒருவேளை ஐயா சொன்னாரா தெரியல, இன்றைக்கி இவர் பேசுவாருன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லது. அதுதான் ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு. மனுஷனுக்காக வரக்கூடாது, கர்த்தருக்காக வரணும். அவரும் நல்ல செய்தியாளர். என் உள்ளத்தில் பல செய்திகள் இருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். பலமுறை படித்திருக்கலாம், பலமுறை நீங்கள் அதை வாசித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய பார்வைகளோடு நான் பேச முடியும். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 19, அவன் ஒடுக்கி 27 எல்லாம் சொல்லுங்க. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும். இது பலமுறை வாசித்திருக்கிறோம். அவரை நானே பார்ப்பேன். கவனிங்க, அந்த அவரை என்ற வார்த்தைக்குள்ளே அற்புதங்களை பார்ப்பேன், அதிசயங்களை பார்ப்பேன், ஆசீர்வாதங்களை பார்ப்பேன். நம்புறீங்களா? முடிஞ்சால் எழுதி கொள்ளுங்க. அந்த அவரை என்ற அந்த அடைப்புக்குறியில் அற்புதங்களை பார்ப்பேன், அதிசயங்களை பார்ப்பேன், ஆசீர்வாதங்களை பார்ப்பேன். கவனிங்கள், இது சொல்லப்பட்ட நேரம் வித்தியாசமான நேரம். கவனிங்க, எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது ரொம்ப ஈஸி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பாட்டெல்லாம் பாடலாம். எல்லாம் நம்ம விட்டு கடந்து போகும்போது, இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இருளான நேரங்கள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருளான நேரங்கள் உண்டு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டார்க்கஸ்ட் டைம், இருளான நேரங்கள், ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரங்கள். இதுவா அதுவா, அந்த பக்கமா இந்த பக்கமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ட்ரிஃப்டிங் டைம். நீங்கள் எவ்வளோ பெரிய வளர்ந்தாலும். 3வது டவுட்டிங் டைம், சந்தேகத்தின் நேரங்கள். ஏன், எங்கே, எதுவரை, எனக்கே இந்த வியாதி, எனக்கே இந்த பாடு, டவுட்டிங் டைம். 3வது டல் டைம், ஜெபிக்க முடியாத நேரங்கள்லாம் வாழ்க்கையில் உண்டு. அதை அனுபவிச்சுக்கலாம் தான் தெரியும். டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரங்கள். 3வது டவுட்டிங் டைம், தேவனை சந்தேகப்படுகிற நேரங்கள். எத்தனை பேர் சந்தேகப்பட்டிருக்கிறீங்க? நான் சந்தேகப்பட்டதே இல்லை ஆண்டவர்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். தமிழே புரியல. நான் இதுவரை ஆண்டவர் சந்தேகப்பட்டதே இல்லை அப்படிங்களா? தமிழ் புரியல நினைக்கிறேன். இதுவரை என் வாழ்க்கையில் அவரை, அவருடைய வல்லமையை, அவருடைய அழைப்பை, அவருடைய பாதுகாப்பை சந்தேகப்பட்டதே இல்லை. அப்படிங்களா? நீங்கள் 1000ல் ஒருத்தி. தாவீது சொல்லுகிறான், ஏன் 10ஆம் சங்கீதம். 2வது 13ஆம் சங்கீதம், எதுவரை ஏன் மறைந்திருக்கிறீர், ஏன் என்னை மறந்து போனீர், எதுவரைக்கும் மௌனமாயிருப்பீர். ஆபக்குக் சொல்லுகிறான், தீர்க்கதரிசி ஆபக்குக் 1, 2, 3, 4. ஏன் என் ஜபங்களுக்கு பதில் இல்லையே, என் கொடுமைக்கு பதில் இல்லையே, என் ஏக்கங்களுக்கு பதில் இல்லையே. அதில் வார்த்தை ஒரு ஆபக்குக்கில், நீதிமான் துன்மார்க்கன் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாக இருக்கிறது என்ன? சிஸ்டர் என்ன பாருங்க, ஆபக்கு கேட்குறாரு, தாவீது கேட்குறாரு, தோமா கேட்டார், நாங்கள் போகும் வழி எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. நாங்கள் இந்த வருஷம் படிக்கிறீங்களா? யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14 பலமுறை வாசித்திருக்கலாம். எனக்கு வழியே தெரியல. என்னங்க? அதுக்கு சொன்ன பதில் தான், நானே வழி. அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, நாங்கள் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை எப்படி. என்னங்க? இது எப்படி ஆகும் ஆண்டவரே?
என் பிள்ளை வயசாகிட்டே இருக்குது, திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, மருத்துவம் சொல்லுது இது அசாத்தியம், எப்படி? இது யார் கேட்க தெரியுமா? அவரோடு உண்டு உறங்கி வாழ்ந்தவர்கள். இப்போ ஆபுக்குள்ள சொன்னேன், ஆபக்கூக்கில் எதுவரை நீ மௌனமாக இருப்பீர், ஏன் மௌனமாக இருக்கிறீர்? ஆபக்கூக் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வார்த்தை இருக்கும், கர்த்தாவே எதுவரைக்கும் கூப்பிடுகிறேன் நீ கேளாமல் இருக்கிறீரே. அதில் அதுக்கு பின்னால் போட்டிருக்கோம், துன்மார்க்கன் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாக இருக்கிறது என்ன? எனக்கு கவனிங்க எல்லாரும். 23 கேள்வி கேட்கிறார். அதில் 1 அல்ல 2 அல்ல 23 கேள்வி. புரியவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். நீங்கள் கூட கை தூக்குனீங்களே, நீங்கள் தூக்கலை, ரைட், நீங்கள் என் கட்சி இதை உணர்ச்சிப்பட்டு தூக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் கேள்வி கேட்ட ஒரு ஆள் தான். நான் என்ன 1000 கேள்விகளுக்கு ஒரே பதில், நானே வழி. அதில் ஒரு வார்த்தை படுத்துங்களா? இப்போ வசனம் படித்தாங்க, எப்படி என்னங்க எப்படி அல்ல சொல்கிறார், நானே. அதை விட்டுருங்க, மற்றெல்லாம் விட்டுருங்க. எப்படி? இப்போ நான் கேட்குறேன், ஐயா கிட்ட எப்படிங்க ஐயா? ஐயா சொல்லிட்டு நான் தான். புரியலைங்களா? புரியவே மாட்டேங்குது. இது எப்படியா கேட்குறேன், எப்படியா இந்த ஊருக்கு போகிறது? நான் தான். புரியல. அவர் கொரியாவுக்கு வரும்போது என்கிட்ட கேட்டார், எப்படி பாஸ்டர் வர்றதுன்னு கேட்டார். நான் ஒன்றும் சொல்ல, நான் தான் அப்படின்னேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாதாரண ஒரு கேரி பேக் இல்லை, ஒரு கேரி பேக், சின்ன கேரி பேக், அதில் என்ன இருக்கும், 2 பேண்ட் ஷர்ட் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த மனுஷன் ஒரு கேரி பேக்கோட வராருன்னு. அப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவர் இறங்கிலிருந்து ஏறி வரைக்கும் சென்னைக்கு வர வரைக்கும் எல்லாம் நானேன்னு சொல்ல மாட்டேன், அவர் தான். அப்போ யோசித்து பாருங்க, அந்த எப்படி என்ற கேள்விக்கு என்ன பதில்? சத்தமாக சொல்லுங்க. ஏதாவது அந்த கேள்வி ஒரு என்ன சொல்லுங்க, நானே. கரங்களை சொல்லுங்க, அவரே. வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதில், குழப்பங்களுக்கு பதில், தவிப்புக்கு பதில், சஞ்சலங்களுக்கு பதில். புரியவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவர் தான் பதில். ஒன்றுமே புரியல, என்னமோ நடக்குது, எது நடந்தாலும் அவர் தான் பதில். யோபு சொல்லுகிறான், நானே அவரை, அந்த நானே அவரை பார்ப்பேன் என்ற வார்த்தையில் 1000 அர்த்தம் இருக்கிறது. கவனிங்க, வாழ்ந்திருக்கும் போது இவரை பார்க்கலாம், இவர் என்ன பார்ப்பார். ஆனால் நான் தாழ்ந்திருக்கும் போது இவர் என்ன பார்ப்பாரான்னு தெரியாது, நான் அவரை பார்ப்பேன்னு தெரியாது. தமிழ் புரியுதா உங்களுக்கு? வாழ்ந்திருக்கும் போது யாரையும் பார்க்கலாம், ஆனால் தாழ்ந்திருக்கும் போது யாரையும் பார்க்க முடியாது. என்னுடைய வேதம் இருக்கிறதா? வேகமாக, நேரம் இல்லை. என்னோட நான் சொல்லுகிற வார்த்தைகளை என்னோட சேர்ந்து படிங்க எல்லாரும். நம்பர் 1, 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாம் கோடிட்டுக் கொள்ளுங்கள். எனக்கு விரோதமாய் ஒரு நிமிஷம் எல்லாமே எனக்கு விரோதமாய், மனைவி விரோதம், சரீரம் விரோதம், உறவுகள் விரோதம், சொந்தங்கள் விரோதம், எல்லாமே எனக்கு விரோதம். ஆங்கிலத்தில் எவ்ரிதிங் இஸ் அகெயின்ஸ்ட் மீ. எனக்கு கவனிங்க எல்லாரும். உணர்ச்சிகள் விரோதமாக இருக்கிறது, உறவுகள் விரோதமாக இருக்கிறது, என் சொந்தங்கள் விரோதமாக இருக்கிறது, என்னுடைய சரீரம் கூட எனக்கு விரோதமாக இருக்கிறது. ஜெபிக்க முடியுமா? எல்லாமே உங்களுக்கு விரோதம். கணவன் விரோதம், மனைவி விரோதம். அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறேன், அடுத்த ஒரு வார்த்தை, எனக்கு நிந்தை. என்னங்க நிந்தை? சகிக்க முடியுமா நிந்தைய? ஹலோ, அதாவது உங்களை பற்றி இல்லாதும் பொல்லாததும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்படி, உங்கள் வாழ்க்கை எப்படி, அதாவது எதையும் சகிக்கலாம், இந்த விமர்சனம் சகிக்கவே முடியாது. சொல்லுங்க, நிந்தை. 3வது சொல்கிறார் பாருங்க. அடுத்து கடிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு வார்த்தை போடுறது 7ஆம் வசனம். இதோ கொடுமை. ஒரு நிமிஷம். கொடுமை தெரியுமா? எவ்ரிதிங் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன். எல்லாமே தலைகீழ இருக்குது, அதான் கொடுமை. எல்லாமே எனக்கு தலைகீழ. அடுத்து ஒன்று சொல்கிறேன், அடுத்த வார்த்தை, அதாவது நான் கூக்குடு இடுகிறேன், கேட்பார் யாரும் இல்லை. ஆமாம், உங்களுக்கு எனக்கு ஒரு இப்படிப்பட்ட சம்பவங்கள் வாழ்க்கையில் வரும். நான் கூப்பிடுகிறேன், கேட்கிறவன். உங்களுக்கு தெரியுமா இவர் யார் தெரியுமா? யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வேகமாக ஒருத்தர் வாசிப்பாங்க, தயவு செஞ்சு பாருங்க. யோபு அவனுக்கு 7 குமாரரும் 3ஆம் வசனம். அவனுக்கு 7000 ஆடுகள். ஒரு நிமிஷம் எல்லாரும் பேனா வச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் கணக்கு போடுங்க. 7000 ஆடு. ஒரு ஆடு எவ்வளோ பாஸ்டர்? தீபாவளியில்
வாங்கினீங்களோ? ரைட். 18,000மா? அப்படியா? விற்றீங்களா வாங்கினீங்களா? என்னங்க 40,000க்கு மேலே போகுது. 70,000 × 40,000. அடுத்து 3000 ஒட்டகங்கள். 3000 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகம் ஏறக்குறைய பல லட்சங்கள். அடுத்து 500 ஏர் மாடுகளும். 500 ஏர் மாடு. நீங்களே கணக்கு போட்டுங்க. அப்புறம் 500 கழுதைகளும். என்னங்க 500 கழுதை. அப்புறம் மிருக ஜீவன்கள் மிருக புரியுமா? மிருக ஜீவன்கள் நாய், பூனை, வாத்து, கோழி, என்ன புரியுதுங்களா? எல்லாமே நடமாடும் பிராணிகள். அடுத்து திரளான பணிவிடைக்காரன் இருந்தார்கள். அப்படியா போட்டுருக்குது? திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். திரளான பணிவிடைக்காரர். கொஞ்சம் கணக்கு போடுங்க. இப்படிப்பட்ட நிலையில் உங்களால் ஜெபிக்க முடியுமா? இப்போ என்னை பார்த்து நீங்கள் கேளுங்க. இப்போ என்னை பார்த்து கேளுங்க. இவ்வளோ பெரிய மல்டி பிஸ்னஸ். ஐயா கவனிக்கிறீங்களா? ஐயா இன்னொரு முறை படிங்க சிஸ்டர், இன்னொரு முறை படிக்கிறேன். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் திரளான வேலைக்காரரும். சொல்ல புரியுது உங்களுக்கு? அதாவது அவ்வளோ பிஸி மேன், ஆனால் அதிகாலை ஜெபம் பண்ண வரான். அடுத்த வசனம் போட்டு அதிகாலமே எழுந்து. முடியுமா? முடியுமா? இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா எல்லாரும்? ஏன் வரல? மிஷினில் துணி போட்டிருக்கிறேன், அரிசி ஊற வச்சுருக்கிறேன். என்ன புரியுதுங்களா? நாளை காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைகளான் போனோம், அதுக்கு டிஃபன் ரெடி சாப்பாடு ரெடி பண்ணும். ஒரு பிள்ளை வைக்கிறதுக்கே வீடு 2 ஆகிடுது. என்னடி பார்க்குறீங்க? ஐயா எப்படி சமாளிச்சாருன்னு தெரில. ஒரு பிள்ளையை ஸ்கூல் நடத்துறதுக்கே வீடு 2 ஆகுது. எங்கள் வீட்டில் அம்மா எழுந்துக்கிறாங்க, எங்கள் மனைவி எழுந்துக்கிறாங்க, அவங்க புருஷன் எழுந்துக்கிறாங்க, எல்லாம் எழுந்துக்கிறாங்க. என்ன தவிர ஒரு பிள்ளை அனுப்புறதுக்கு அம்மா, பாட்டி, அப்பா 3 பேர் எழுந்துக்கிறாங்க. படிக்கிறது எல்கேஜி. யோசித்து பார்த்தீங்களா? அப்போ இவ்வளோ திரளான வேலைக்காரர்கள். நான் சொல்ல அந்த விஷயம், அவனுடைய மைண்டு ஃபுல்லாக அழுத்தங்கள், பாரங்கள். ஆனால் முக்கியங்களில் முக்கியம் ஆண்டவரை தேடுவது. அதிகாலையில் என்னங்க சத்தம் கேட்ட கோச்சிக்க மாட்டீங்கல்ல? உங்களுக்கு அதிகாலைனே எப்போங்க? அப்படியா? நீங்களாம் ரொம்ப புண்ணியம் நினைக்கிறேங்க. உண்மையாகவே உங்களுக்கு கணவனாக வந்தவன் பாக்கியவான். அது அவன் சொல்லுவான், பாஸ்டர் ரீல் விடுது பாஸ்டர், நீங்கள் அதை போய் சொல்கிறீங்க. நான் இந்துவாக இருக்கும்போது இப்படிலாம் ஒரு விளம்பரம் பார்ப்பேன். என்ன விளம்பரம் பார்ப்பேன்னா, ஒரு அம்மா அதிகாலையில் எழுந்து தலையை துவட்டி அப்படியே போட்டு காஃபி எடுத்து அந்த கால் மட்டை வச்சு காலை தொட்டு கும்பிட்றதை பார்த்தேன். நினச்சேன் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் எல்லாருமே. நான் இந்துவாக இருந்து வந்தேன்ல, இப்போல்லாம் தலைகீழ இருக்குது. இவன் பால் வாங்கி, இவன் காஃபி போட்டு, இவன் எழுப்புறான், மம்மி எழுந்துக்கன்றான். அது மம்மி இல்லை, அது சொல்லுது மணி என்ன ஆச்சுன்னு கேட்குது. அப்போ தான் 8 தானே ஆச்சுருந்து. அது கொடுமை இல்லை, இதெல்லாம் ஒய்ஃப் இல்லை, நைஃப், இதெல்லாம் 8 தானே ஆச்சுருந்து. பாவம் வரலாம் கேட்டால் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி. ஐடி ஒர்க் பாருங்கள், இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுற ஆள் எப்போ எழுந்துக்கிறாரு? உன்னை கேட்க மாட்டேன், எப்போ எழுந்துக்குன்னு கேட்க மாட்டேன். அவனுக்கு இவ்வளோ செல்வ சீமான் ஒரே நாள். எல்லாம் சொல்லட்டுமா? நான் படிக்கிற வசனத்தெல்லாம் பாருங்கள். சொல்லுங்கள், கொடுமை, விரோதம். சொல்லுங்கள். அதாவது 6ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை தெரியுமா? கவிழ்ந்து இருக்குதுங்களா? இங்கிலீஷ் பைபிளில் டவுன். என்னங்க டவுன்? தமிழ் பிரதர் இது எங்கே இருக்குது? இப்போது மேடையில் அப். இது கீழே விழுந்த என்ன பேர்? அப்போ யோசித்து பாருங்க, வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கை there are some downfalls in every man's life. தமிழில் கவிழ்ந்துன்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் டவுன். நம்ம என்ன சொல்லுங்க, ஒரு நாள் வரும், இன்னைக்கு பண்ணுற ஜபம் அன்னைக்கு என்ன தூக்கி வச்சிடும். புரியுதா உங்களுக்கு? டவுன்ஃபால் என்பது பாருங்கள், ஒரே நாளில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கோடிக்கணக்கான பணங்கள் போயிடுது. நான் சொல்ல கருத்து இல்லை கவனிங்க. சொல்லுங்கள், கவிழ்ந்து எல்லாம் போயிடுச்சு. அடுத்து ஒருவரும் இல்லை. என்னங்க 7ஆம் வசனம்? வேலைக்காரன், வேலைக்காரி, ஒருவரும் இல்லை. நம்ம சொல்ல போகிறத அடுத்து போட போகிறேன். அப்புறம் 8ஆம் வசனத்து பின்பகுதி, என் வழிகள் எல்லாம் இருளாக்கி விட்டார். எப்படிங்க? எவ்வளோ ஜபம் இல்லை, எவ்வளோ கண்ணீர். அதிகாலம் எழுந்து கர்த்தரை ஆராதிக்கிறவருக்கு நான் சொல்ல கருத்து தெரியுமா? இப்படி ஜெபிக்கிற மனிதனுக்கு இதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் ஜபம், கொஞ்சம் வேதம், கொஞ்சம் ஆராதனை,
அது உங்களுக்கு சொன்னால் அது ஏற்புடைய மனசாட்சி எனக்கு குத்துது. டேய் இவங்களுக்கு போய் எல்லாம் சொல்கிறேடா அப்படின்னு சொல்லுது. ஆனால் பொதுவாக சொல்கிறேன், இப்படிப்பட்ட அடுத்து சொல்ல போகிறேன். அடுத்து 8ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை, நான் கடந்து போகாதபடி. புரியுதா உங்களுக்கு? நான் கடந்து போகாதபடி. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இப்போ இதான் படிக்கட்டு. நான் கடந்து போகாதபடி என்ன அர்த்தம்? ஒன்று, என் கால் வேலை செய்ய முடியாது. ஒன்று, எனக்கு அங்கே வழி இல்லை. தமிழ் புரியுதா எல்லாருக்கும்? அதான் பல நேரங்களில் நீங்கள் எவ்வளோ அறிவாளியாக இருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம், ரொம்ப அனுபவம் இருக்கலாம், ரொம்ப ஜெபம் பண்ணலாம். பல நேரங்களில் there are sometimes you cannot go through. கடந்து போக முடியாதபடி மன அழுத்தங்கள் வரும். சொல்லவும் முடியாது, கடந்து போக முடியாது. நான் சொல்கிற விளக்கம் நினைக்கிறேன். அதாவது கடந்து போக முடியாதபடி, கால் இருக்குது, வழி இருக்குது, எனக்கு தெரியும், இதான் ஐயாவுடைய ரூமு, இதான் என் வீடு, இதான் என்னுடைய வாகனம், எல்லாம் தெரியும், ஆனால் முடியாது. சொல்லுங்க, முடியாது. சத்தமா அப்படி சில நேரங்களில் வரும். புரியுதா உங்களுக்கு? கடந்து போக தான். புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஜீனியஸாக இருங்க, அறிவாளியாக இருங்க, திறமசாலியாக இருங்க, there are sometimes you cannot go through, you cannot overcome. மேற்கொள்ள முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் பாடுகள் வரலாம். இது வரைக்கும் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் வரும்போது அப்போ சொல்லணும், நானே அவரை பார்ப்பேன், என் மீட்பர். நான் திரும்ப எல்லாம் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப ஹைலைட். எல்லாம் சொல்லுங்கள். 9ஆம் வசனம் சொல்லுங்க. என் மகிமை, என் மகிமை, என் கிரீடம். இருக்குதான்னு கேட்டேன். என் மகிமை, என் கிரீடம். அடுத்து ஒரு 13, என் சகோதரர், எனக்கு 13ஆம் வசனம், எனக்கு அறிமுகமானவர்கள். என் சகோதரரை. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. என் பந்து ஜனங்கள். ஆங்கிலத்தில் க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். பந்து அல்ல, பந்து வடமொழி வார்த்தை. க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். உங்கள் ஜனங்கள், அவர் ஜனங்கள், உங்கள் ஜனங்க. புரிய மாட்டேங்குதுல்ல? உங்கள் ஜனங்க வந்தால் இன்னும் சந்தோஷம் இல்லை, குதூகலம் கொண்டாட்டமே. இயேசு சன்னிதானத்தில் இல்லை, உங்கள் அம்மா அப்பா பார்த்தா. உங்கள் வீட்டில் வந்தால் ஆடு அடி, கோழி அடி, எல்லாம் அடி. அவர் வீட்டில் வந்தால் அவரையே அடி. புரியவே மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டில் வந்தால் ஜலதோஷம். என்ன ஜனங்கள்? பந்தா? என்ன ஃபுட்பாலா இது? இல்லை, நெருக்கமானவர்கள், ரொம்ப 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 நீ நேசிக்கிறவங்க. அதாவது நீ அதிகமாக நேசிக்கிறது. யாரை விட? புருஷனை விட. என்னடி பார்க்குறீங்க? கணவனா அம்மா அப்பாவா? புரியல? ரைட். பந்து ஜனங்கள். அடுத்து நான் படிக்கிறேன், வேறமா படிக்கிறேன். அடுத்து சொல்ல வேணுங்க. அடுத்து என் சிநேகிதர். என்னங்க? எனக்கு அறிமுகமானவர். படிச்சிட்டிங்களா? என் சிநேகிதர். அப்புறம் என் வீட்டு ஜனங்கள். என்னங்க? சொல்லுங்க. என் வீட்டு ஜனங்கள், அவர் வீட்டு ஜனங்கள் இல்லை. எப்படி பண்ணுறாங்களாம்? படிக்கட்டுமா? சொல்லுங்க. 13, என் சகோதர போனார்கள், அறிமுகமானவர் அந்நியரானார்கள், பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், சிநேகிதர் மறந்து விட்டார்கள், வீட்டு ஜனங்களும் வேலைக்காரிகளும். அப்புறம் சொல்லுங்க. 16, என் வேலைக்காரன். சொல்லுங்க எல்லாரும். அடுத்து என் வேலைக்காரி. 16 என் வேலைக்காரி. 15 என் வேலைக்காரி. 16 என் வேலைக்காரன். இல்லை ஒன்று பார்த்தீங்களா? இவன் அவனை கெஞ்ச வேண்டியதாக இருந்ததாம். ஹலோ, இவன் அவனை யாரை பார்த்து? புரியல இல்லை? ஒரு நாள் ஒரு காலத்தில் புருஷனுக்கு தெரியாமல் நீங்கள் பிள்ளை காசு கொடுத்தீங்க. இன்றைக்கி பையன் மனைவிக்கு தெரியாமல் உங்களுக்கு காசு கொடுக்குறான். புரியவே இல்லைல்ல? அன்னைக்கு அவன் கெஞ்சலாம் அவங்ககிட்ட. இன்றைக்கி என்னடி பார்க்குறீங்க? டே இபி பில் கட்டணுண்டா, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்ரா. இது ஒரு காலம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரை முன்வைக்கும் போது நீங்கள் அதாவது கையேந்துகிற மக்கள் அல்ல, களஞ்சங்களை திறக்கிற மக்களாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். எனவே தான் சொன்னேன், இன்றைய ஜெபம் நாளை ஆசீர்வாதம். சொல்ல, இன்றைய ஜெபம் நாளை வரலாறு. எவ்வளோ ஜெபம் பண்ண முடியும் அவ்வளோ ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு நான் சாட்சி. என்னுடைய 17 வயசில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ அதிகமாக ஜெபிக்க முடியல பல காரணங்களால். அதிக அலுவல், ஊழியம், தொடர்ந்து பயணங்கள், நாளை இரவு போகிற அடுத்த நாள். நான் சொல்ல வந்த கருத்து, இந்த ராயபுரம் பீச் அதற்கு சாட்சி, ராயபுரம் மாதா கோயில் படிக்கட்டு அதுக்கு சாட்சி. அன்னைக்கு பண்ண ஜபம் இன்றைக்கி என்னை பாதுகாக்குது. இத்தனை பலவீனங்களுக்கு மத்தியிலும், இத்தனை பிரயாணங்களுக்கு மத்தியிலும் கடந்த மாதத்தில் மட்டும் 60,000 மைல் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 6 ஆகாயமான பிரயாணங்கள் கடந்த மாதத்தில் மட்டும். சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா?
ஜெபிக்க முடியாத நேரங்களில் நம்முடைய ஜெபம் நம்மை பாதுகாக்கும். எப்போ ஜெபிக்க முடியாது, புரியுதா உங்களுக்கு? ட்ராவலில் தான் ஜெபிக்க முடியாது. கடந்த வாரத்தில் ஐ வாஸ் லண்டன் டு பாம்பே, ஏர் இந்தியாவில் வந்துட்டுருந்தேன். அந்த புறப்பட்ட நேரத்திலிருந்து அந்த முடிவு நேரம் பாம்பே லேண்டிங் ஆகிற வரைக்கும் மேலும் கீழும் மேலும் கீழும் மேலும் கீழும் அப்படியே புரளுவது பயமாக இருக்கும். நான் சொல்ல வந்த கருத்து, ஜெபிக்க முடியாது அந்த நேரங்களில். இன்றைய ஜெபம் நாளைய பாதுகாப்பு. சொல்லுங்கள், மறந்தார்கள். அந்த வார்த்தையை படிக்கலாமா? கொஞ்சம் பைபிளை கையில் எடுங்களேன் ப்ளீஸ். சொல்லுங்கள், என் மகிமை, என் கிரீடம், என் சகோதரர், எனக்கு அறிமுகமானவர்கள், என் பந்து ஜனங்கள், என் சிநேகிதர். 15 என் வீட்டு ஜனங்கள், என் வேலைக்காரி, என் வேலைக்காரன், என் மனைவி, என் புருஷன். புரியல? இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? விலகினார்கள், தூர போனார்கள், மறந்து போனார்கள், விலகி போனார்கள். நிறைய இருக்குது இல்லை? என்னங்க அதாவது 15 தூரமானார்கள், 13 தூரமானார்கள், அந்நியராய் போனார்கள், விலகி போனார்கள், மறந்து போனார்கள். என்னை அந்நியனாய் எண்ணுகிறார்கள், நான் பரதேசியானேன். என் மனைவி. அப்புறம் 18 சிறு பிள்ளைகள். 19 என் பிராண சிநேகிதர் கூட. எல்லாம் பாருங்க, கொஞ்சம் கவனிங்களேன் ப்ளீஸ். பாருங்க, உறவுகள் போனது, பணம் போனது, செல்வம் போனது, என் சரீரம் கூட போயிடுச்சு. என் தோல் முதலானவைகள் அழுகி நாறிட்டது. ஒரு சின்ன கேள்வி, இப்படிப்பட்ட நேரங்களில் தேவனை பார்க்க முடியுமா? உறவுகள் போயிடுச்சு, உலகம் போயிடுச்சு, இது என்னது? என் மகிமை போயிடுச்சு, என்னுடைய கிரீடம் போயிடுச்சு, என் அந்தஸ்து போயிடுச்சு, என் புகழ், என் பாப்புலாரிட்டி எல்லாம் போயிடுச்சு. சிறு பிள்ளைகள் கூட என் அந்நியனாய், என் வேலைக்காரனை நான் கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்ல முடியுமா? பாருங்க, தோல் கூட இல்லை. தோல் இருந்தால் தானே முழங்கால் போட முடியும் என்று பார்க்குறீங்க. சதை இருந்தால் தான் முழங்கால் போட முடியும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் போகும்போது நம்முடைய உணர்ச்சிகள் கூட போயிடும். நான் சொல்ல எத்தனை பேர் புரியும் நினைக்கிறேன். பணம் போயிடுச்சு, அறிவு போயிடுச்சு, உறவுகள் போயிடுச்சு, செல்வம் போயிடுச்சு. கடைசியில் ஒன்று வார்த்தை போடுறது, என் மனைவியும். ஹலோ, இப்போ என்ன தெரியும் வரும்? நான் அவரை திட்டுவேன், துரோகி, இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், வாழ வச்சேன், சோறு போட்டேன், இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், நன்றி கேட்டவன். ஒன்றுமே பண்ணாதீங்க, அவரை மட்டும் பாருங்கள். சொல்லுங்கள், அவரையே பார்ப்பேன். உறவுகள் மறந்தாலும், உலகம் மறந்தாலும், சொந்தங்கள் மறந்தாலும், யார் மறந்தாலும், அன்பானவர்களே, நீங்கள் மோத வேண்டிய இடம் அவர்கள் அல்ல, அவர்தான். அவரையே. யாரை அல்ல? நண்பர்களை அல்ல, உறவுகளை அல்ல, சிநேகிதரை அல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய வேதனை, உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய மன அழுத்தம் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் மட்டும்தான். சொல்லுங்க, அவரையே பார்ப்பேன். யோசித்து பாருங்க, இப்போ இவங்களாம் பார்த்தா இன்னும் பிபி ஏறிடும். புரியல? இந்த அதாவது நீங்கள் அவரை வாழ வச்சிங்க, உங்களால் தான் வாழ்ந்தார், உங்களால் தான் உயர்ந்தார், உங்களால் தான் இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்கிறார். இன்றைக்கி அவர் தான் உங்களை மறந்துட்டார். மறந்தால் பரவாயில்லை, உங்களை அந்நியராக எண்ணுகிறார்கள், உங்களை அசட்டை பண்ணுகிறார்கள். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், அசட்டை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த அம்மா இருக்கிறாங்க, இந்த அம்மாவை இப்போ ஐயா இருக்க, நானே இருக்கிறேன். அதாவது திடீர்னு எங்களை ஐயான்னு கூப்பிட்றீங்க, எங்களை பேர் சொல்லி கூட அப்படி இருக்கோம். எங்களுக்கு அசட்டை அதாவது உலகத்தில் தாங்க முடியாத ஒன்று அசட்டை பண்ணுறது. என் வேலைக்காரன், என் வேலைக்காரி, என் மனைவி எல்லாம் அதாவது ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, they despise me. என்னை அசட்டை பண்ணுகிறார்கள், என்னை அந்நீரா, அந்த வார்த்தை போட்டதில்ல, அந்நீரா எண்ணுகிறார்கள், தூர போனார்கள், விலகி போனார்கள், இப்படியே போட்டுருது எல்லாமே. மகிமை போயிடுச்சு இல்லை? ஹலோ, உங்களுக்கு ஒரு மகிமை இருக்குதுல்ல? சொல்லுங்கள், எல்லாம் பயில் சொல்லுங்கள், இதான் என் மகிமை. சத்தமாக சொல்லுங்கள், இந்த சபை எனக்கு மகிமை, ரட்சிப்பு எனக்கு மகிமை, என் அபிஷேகம் எனக்கு மகிமை, என் ஆண்டவர் எனக்கு மகிமை, ஒரு பெண்ணாக இருக்கிற மகிமை, ஒரு என்னுடைய பிள்ளையாக இருக்கிற மகிமை, அவருடைய ஊழியக்காரனாக இருக்கிற மகிமை, இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிறேன், அது எனக்கு மகிமை. 4 பேருக்கு வார்த்தையை சொல்கிறேன், அதான் எனக்கு மகிமை. புரியுதா உங்களுக்கு? 4 பேருக்கு வார்த்தையை சொல்கிறேன், அதான் எனக்கு மகிமை. எனக்கு வேறு எந்த மகிமையும் இல்லை.
உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல, 10 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காது, எனக்கு மகிமையே கிடையாது. பொதுவாக ஐயா கூப்பிட்றாரு நானே சொல்லுவேன், இன்றைக்கி வரையான்னு சொல்லுவேன். வரேன்னு நினச்சேன் இந்த வாரத்தில், இந்த 21 நாள் ஒரு நாள். அப்போ அவரே சொன்னார், இன்றைக்கி வாங்கய்யான்னு சொன்னார். அதாவது அழைத்து வருகிறவன் நான் அல்ல, புரியுதா உங்களுக்கு? ஆனால் மலிவானவன் அல்ல, அதாவது அவருக்கு அல்ல, போகிறது மற்றவங்களுக்கு தான். நான் சொல்ல வந்த கருத்து, உங்களோடு பேசுறதுனால எனக்கு மகிமை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு மகிமையாக இருக்குதா? இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காது மகிமை இல்லையா? இதை சுமக்கரில் மகிமை இல்லையா? கர்த்தரை ஆராதிக்க மகிமை இல்லை? இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர்களுக்கு பாஸ்டராக வந்திருக்கிறாரு. கை தட்ட மாட்டீங்களா? கவனிங்க, அடுத்து அதில் போட்டிருக்குது, அடுத்து 24 22 என் மாமிசம் பட்சிக்கப்பட்டது. யூ நோ தட் மீனிங் என்ன பாருங்க, என் மாமிசம், அதாவது என்ன பாருங்க, உருவமே இல்லை. இந்த ஒரு பறவை ஒரு பழத்தை கொத்தனா எப்படி இருக்கும்? ஒரு பறவை ஒரு பழத்தை கொத்தனா எப்படி இருக்கும்? தமிழ் புரியுதா? எப்படி இருக்கும்? அது சாப்பிடவே முடியாது. அதுபோல் என் சரீரம் முழுக்க அப்படியே இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பான்சஸ். யோசித்து பாருங்க. இப்போ தான் சொல்லணும், என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நிலையில் நான் சொல்ல வந்த வார்த்தை, ஒரு 4 வார்த்தைகளை வேகமாய் சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே சொல்லுங்க, இருளான நேரங்களிலே வெளிச்சமாக இருப்பார். இன்னொன்று சொல்ல போகிறேன், சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை. நான் சொல்ற விளக்கம் புரியுதா? There are sometimes we cannot handle our problem. நான் சொல்ற விளக்கம் புரியுது நினைக்கிறேன். சில நேரங்களிலே நாம் அதாவது அதை ஹேண்டிலே பண்ண முடியல. ஐயா கடந்து போயிருப்பார் அந்த பிரச்சனையில். திறமை இருக்குது, அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, அதுக்கேற்ற கல்வி அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் there are sometimes you cannot handle. புரியுதா? அதை கையாளுறதுக்கு தெரியல. ஆனால் தேவன் சொல்லுவார், பரவாயில்ல, அவன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அறிவு இருக்குது, அனுபவம் இருக்கிறது. அதில் ஒரு வார்த்தை போட்டது யோபில், அந்த தேசத்தில் அவன் பெரியவனாக இருந்தான். தேசத்தில் அவன் அறிவில் பெரியவன், ஆற்றலிலே பெரியவன், திறமையிலே பெரியவன், பணத்திலே பெரியவன், ஞானத்திலே பெரியவன், தெய்வ பக்தியிலே பெரியவன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அறிவிலே பெரியவன், ஞானத்தில் பெரியவன், பணத்தில் பெரியவன், செல்வத்தில் பெரியவன், அவனுடைய கேரக்டரில் பெரியவன், அவனுடைய சுபாவங்களில் பெரியவன். அத்தனை பெரியவனுக்கு என்னது சொல்லுங்கம்மா? டவுன் சொல்லுங்க. இதெல்லாம் வரும். ஆனால் ஒரே நாளில் ஆண்டவர் மேலே தூக்கிடுவார். சத்தமாக சொல்லுங்க, ஒரே நாளில். நான் சொல்ல போகிற 3 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் எனக்கு தெரியாமலேயே என்னோடு கூட ஒருத்தர் வேலை செய்கிறார். ஒரு 3 காரியம் சொல்ல போகிறேன் இப்போ, நல்லா கவனிங்க. நம்பர் 1, அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் என்னோட கூட படிங்க. எல்லாம் 21ஆம் வசனம். நான் சொல்ல போகிற வார்த்தை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தேவனுடைய கரம் என்னை தொட்டது. சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் தலைமையில் கை சொல்லுங்க. தேவனுடைய கரம். கை தட்டி சொல்லாமே, கை தட்டலாமே. அப்போ பாருங்க, என்ன பாருங்க, இப்போ இவரை தொட வேண்டுமானால் எங்க இருக்கணும்? இவருக்கு அந்நியராய் போனார்கள், விலகி போனார்கள், தூர போனார்கள், எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அவர் எங்க இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. தமிழ் புரியுதா? அவர் கை என்னை, அதாவது நான் ஜெபிக்க முடியாத நேரங்கள் இது. ஆங்கிலத்தில் வார்த்தை சொன்னேன், ஐ cannot handle the things that I am facing. அதாவது நான் சந்திக்கிற பிரச்சனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. சளி போகிறேன் இல்லை, மகிமை போயிடுச்சு, கிரீடம் போயிடுச்சு, மனைவி கூட என்ன அப்படி சொல்கிறீங்க? புரியல. இது ஒரு மனைவி யாருக்கு வரவே கூடாது. பாவம் யோபு. என்னோட பார்க்குறீங்க, வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் அவ கூட போயிட்டா. உங்களுக்கு புரியல இல்லை? அது ரொம்ப கஷ்டம். ஒரு வாரம் பாஸ்டம்மா இல்லாவிட்டால் தான் பாஸ்ட்டுக்கு தெரியும். புரியவே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு மரம் இல்லை 10 நாளாக. இப்போ தான் கஷ்டம். டெய்லி நானும் காப்பி போடுறேன், நான் தான் டீ போடுறேன். அது காப்பி மாதிரியே தெரியல, அது வேறு மாதிரி தெரியுது. யோசித்து பாருங்க. இப்போது ஒரு தனித்து விடப்பட்ட மனிதன், ஆனால் தேவனோடு கூட அவரோடு கூட இருக்கிற ஒரு தேவன்.
ஆண்டவர்? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உண்மைகள் உண்மைகள் அல்ல, என் தேவன் தான் உண்மை. உணர்ச்சிகள் சொல்வது உண்மை அல்ல, உறவுகள் சொல்வது உண்மை அல்ல, அறிவு சொல்வது உண்மை அல்ல, மக்கள் சொல்வது உண்மை அல்ல, என் ஆண்டவர் சொல்றதா உண்மை. சொல்லுங்க, இதற்கு இணையாகுமா, ஈடாகுமா? அவர் கரம் நன்மை பெற்றவர்கள், என்னால் வாழ்வு பெற்றவர்கள். நான் தான் வாழ வச்சேன், நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் திருமணம் பண்ணேன், எல்லாமே நான் தான் பண்ணேன். A to Z நான் தான். என்னை மறந்து போனதேன்? மறந்து போனால் கூட பரவாயில்ல, தூரமாய் போனார்களாம், விலகி போனார்களாம், என்னை அந்நியராய் எண்ணுகிறார்களாம், என்னை சிறுமைப்படுத்துகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அது என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் போட்டுக்கல. அந்த சின்ன பையன் கூட என்ன பண்ணுறான், என்ன அசட்டை பண்ணுறான். யோசித்து பாருங்க, இந்த நிலைமை வருவது, இந்த வரக்கூடாது. வந்தாலும் சொல்லுங்க, வந்தாலும் அவர் என்னோடு கூட. சொல்லுங்க, அவர் கரம் என்னோடு. ரெண்டாவது சொல்ல போகிறேன், அதை கொஞ்சம் கவனிங்க. அடுத்த வார்த்தை இதான் முக்கியமான வார்த்தை. எத்தனை பேர் புரியும் சொல்லுங்க. சொல்லுங்க, 23ஆம் வசனம் சொல்லுங்க. அவர் சொல்லும் வார்த்தைகள் என் காதிலே. சொல்லுங்க, அவர் சொல்லும் வார்த்தைகள் என் காதிலே. சொல்லுங்க, அவர் கரம் என் மேல், அவர் வார்த்தை என் செவிகளிலே. படிப்பீங்களா? யார் படிக்கிறது? மைக்கில் படிமா. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாய் இருக்கும். ஒரு நிமிஷம் கவனிங்க. இவர் எழுதணும்னா என்ன செய்யணும்? இப்போ யார் சொல்லணும்? நான் சொல்லணும், அவர் கேட்கணும். புரியலையா? இப்போ நீங்கள் எழுதுறீங்களே, எதனால? ஐ ஸ்பீக், யூ லிசன் அண்ட் யூ ரைட். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். சொல்லுங்க, அந்த நேரத்தில் கூட ஒருத்தர் கூட பேசுகிறாரே. ஆமென். சத்தமாக சொல்லுங்க. உலகத்தில் நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சு. ஆனால் இவர் என் கூட எப்பவுமே இருக்கிறார். உறவுகள் இல்லை, உலகம் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, என் ஜனங்கள் இல்லை, என் பிராண சிநேகிதன் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் கூட என் கூட ஒருத்தர் பேசுகிறாரு. அன்பான தேவன் ஒன்று சொல்லுங்க, உங்களோடு யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் உங்களோடு இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். சொல்லுங்க, டோன்ட் கேர். சொல்லுங்க, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, மாமியார் இல்லை, சந்தோஷம்தான். மாமனார் இல்லை, புருஷன் இல்லை, என்னப்பா சொல்லி சொல்கிறீங்க, மனைவி இல்லை, யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல. இன்னைக்கு பாருங்க, நம்ம மனசு தெரியுமா, அவர் வரல, இவர் வரல, அண்ணன் வரல, தம்பி வரல, அம்மா யாரும் வரல, வரவேண்டியர் வந்தார், அது பெரிய காரியம். திருமணங்கள் யாரும் வரலன்னா கவலையே படாதீங்க. அவர் வருவார், பாஸ்டர் வருவார், அவர் வருவார், என்னை கூப்பிட்டா நானும் வருவேன் முடிந்தால். நான் அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தேன். அது போதாதா? இதை விட யார் வரணும் சொல்லுங்கள்? நீங்கள் வந்தால் போதும் சொல்லுங்கள். மாமா வரல, மச்சான் வரல. பல திருமணங்களில் நானே கைப்பிடிச்சி கொடுத்துருக்குறேன். அவர் தெரிஞ்ச ஆட்கள் தான். ஆள் வரல, நானே கைப்பிடிச்சி கொடுத்துட்டேன். அந்த ஆள் கேட்குறாரு, ஒரு ஆள் கேட்குறாரு, அப்பா கேட்குற, நீ எப்படி கைப்பிடிச்சி கொடுப்பீங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த பொண்ணு சொல்லுது, இது ஐயா இது எனக்கு ஆசீர்வாதம் சொல்லுது அந்த பொண்ணு. ஆனால் அவங்க அப்பா கேட்குறான் என்கிட்ட, நீ எப்படி கழிச்சு கொடுத்து கொடுப்பேன்னு. அது தப்பு தான், வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவர் கரம் என் மேல், அவர் வார்த்தை என் பக்கத்தில், அவர் சொல்லும் வார்த்தைகள் நான். மைக்கில் சொன்னாரா? மைக்கில் சொன்னாரா? செல்ஃபோனில் சொன்னாரா? எப்படி தான்? ஆமீன் சொல்லுங்க. தோல் இல்லை, சதை இல்லை, அழகு இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொன்ன கோசிக்க மாட்டீங்களே? உங்கள் பல்லு போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரவங்க கூட வரதுக்கு சங்கடப்படுவார். இருந்தால் தான் நீங்கள் டார்லிங், பல்லு போச்சா நீங்கள் ஆண்டி, எல்லாம் அப்படித்தான். கனவில் கூட அப்படித்தான். புரியுதா உங்களுக்கு? இதில் அதாவது இது எலும்புக்கும் சதைக்கும் தான் இங்கே முக்கியம். ஆனால் பரலோகத்தில் எலும்புக்கும் சதைக்கும் முக்கியம் அல்ல, என் ஆவிக்கும் அவருடைய உறவுக்கும். எதுக்கு மதிப்பீங்க? எலும்புக்கும். பையனா கேட்குறான் இப்போ, எலும்புக்கு சதைக்குன்னா எலும்பு தோல்மாக்குது போகணுன்னு கேட்குறான். குண்டா இருந்தால் குண்டாக்குதுன்றான், எலும்பாக இருந்தால் எலும்பாக்குதுன்றான். அப்போ உலகத்தில் தோற்றத்துக்கு மதிப்பு, தேவனுக்கு அவரோடு இருக்கிற உறவுக்கு மதிப்பு. இப்போ யோபு எப்படி நல்லா இருக்கிறாரா? என் தோல் முதலானவைகள் அழுகி நாத்தம் வருமா? ஸ்மெல் வருமா? என்ன பார்க்குறீங்க? கிட்ட போவீங்களா? உங்கள் வீட்டுக்கார் ஏன் பாஸ்டர் எல்லாருக்கும் பிடிக்கலான்றீங்களா?
உங்கள் அம்மா அப்பா, உங்கள் மாமனார் மாமியார், அதுக்கு ஒரு நர்ஸை போடுவோம். சொல்லுங்கள், அவர் தான் எனக்கு நர்ஸே அப்படின்னு சொல்ல போதில். அவர் வேறையாக அனுப்பியிருக்கலாம், ஆனால் அவரே என் பக்கத்தில் வந்துட்டார். சொல்லுங்கள், அவர் கை என் மேல். சொல்லுங்கள், என்னுடைய அழுகிய நிலையை பார்க்கல, இல்லாமையை பார்க்கல, என் வெறுமையை பார்க்கல, எதையுமே பார்க்கல. நேராக வந்தார், அவர் கரத்தை என் மேல் வைத்தார். சொல்லுங்கள், இது 1000 கோடிக்கு சமம். அவன் சொல்ல மாட்டீங்களா? உனக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் கூட பேசுவாங்க. நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னா தோத்திரம் சிஸ்டர். புரியல, ஒரு கொடை வேறு கொடை அதுக்கு தான். எதுக்கு? இப்போது எனக்கு அவருக்கு டேர்ம் சரியில்லைன்னா நான் பேச மாட்டேன் அவர்கிட்ட. புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களில் 45 நிமிஷம் 50 நிமிஷம் தான் ஆகிடுது. அதில் ரெண்டு பிரசங்கம் பண்ணிவிடுவேன் நான் டிவியில். ரைட், என்ன கவனிங்க. அவர் அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? அந்த வசனத்தை ரொம்ப என்னை தொட்ட ஒரு வசனம். இப்பொழுது அவர் சொல்லும் வார்த்தைகள், கரங்களை சொல்லுங்க, சொல்லும் சத்தம். அதாவது கவனிங்க, அது மறக்கப்படுகிற வார்த்தை அல்ல, எழுதப்படுகிற வார்த்தைகள். ஆமேன். சொல்லுங்க, எழுதப்படுகிற, சொல்லுங்க, எழுதப்படுகிற அளவுக்கு எனக்கு சொல்லுவார் அவர். ஆமேன். கேள்வி பிறந்தது அங்கே, நல்ல பதிலும் கிடைத்தது இங்கே. புரியவே இல்லை, இல்லை? இது புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? கேள்வி பிறந்தது அங்கே, நல்ல பதிலும் ஏன் ஏன் ஏன். அவர் சொல்றாரு, அவர் சொல்லும் வார்த்தைகள். இல்லை, காது பிடிச்சு சொல்லுங்க, அவர் சொல்லும் வார்த்தைகள். இந்த வார்த்தைக்கு இணை எதுவுமே கிடையாது. சொல்லுங்க, வார்த்தைக்கு இணை. கவலைகள் மாறும், கண்ணீர் மாறும், துயரங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், இல்லாமை மாறும், வெறுமைகள் மாறும், வேதனைகள் மாறும், அவமானங்கள் மாறும், என் நிந்தைகள் மாறும், என் எல்லாமே மாறும். மாறுமே எல்லாம். ஏன் தெரியுமா? அவர் சொல்லும் வார்த்தை. இது சொல்கிற வார்த்தை உடைக்கும், இவர் சொல்கிற வார்த்தையை உருவாக்கும். எனக்கு தொட்ட ஒரு சத்தியம் தெரியுமா? எலும்பும் இல்லை, தோலும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நாத்தம் எடுக்கிற எங்கிட்ட வந்து பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிறாரு. ஆமீன். உங்கள் பக்கத்தில் அது மாதிரி ஒரு ஆள் இந்த வாரம் உட்கார வைங்க பாஸ்டர், இந்த அம்மா பக்கத்தில். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க அங்கே கொண்டு போகிறார். புரியுதா உங்களுக்கு? அதாவது தோற்றத்தில் எளிமையாக இருக்கிற ஒரு ஆள் பக்கத்தில் உட்கார முடியல. புரியுதாங்க? ஒரு மாற்றுத்திறனாளி பக்கத்தில், ஒரு திருநங்கை பக்கத்தில் உட்கார முடியல நம்மளால். என் மாமிசம் முதலாய் அழுகி நாற்றம் எடுக்குது, என் பக்கத்தில் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. வாசனை வராதா? என்னங்க வாசனை வருமா வராதா? அதாவது பார்க்கப்படுகிற ஒரு தோற்றமா இது? இதெல்லாம் பார்க்குற மூஞ்சியா? இதெல்லாம் பார்க்குற மூஞ்சியா? உங்களை பார்த்து கேட்குறேன். இந்த மூஞ்சியை கூட அவர் பார்த்துட்டார் ஒரு நாள். ஆமீன் சொல்லுங்கள். இது பார்க்குற மாதிரி தான் இருக்கிறார் இவர். இதெல்லாம் பார்க்குற மூஞ்சியே இல்லை. இந்த மூஞ்சியை ஒரு நாள் பார்க்குறார் ஆண்டவர். ஏறக்குறைய என்னுடைய செய்திகளை 17 லட்சம் மக்கள் யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. 17 லட்சம். ரைட். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எனக்கே ஆச்சரியம்தான். அப்படியானா அவர் அன்னைக்கு என்ன பார்க்கலன்னா எனக்கு என்னை யாருமே பார்க்க முடியாது. சொல்லுங்கள் எல்லாரும். அன்னைக்கு அவர் இவரை பார்க்கலன்னா இவரை யாருமே இன்னைக்கு பார்க்க முடியாது. உங்களை யாருமே இதெல்லாம் பார்க்குற மூஞ்சா? அன்னைக்கு பார்த்தான் அவன், அது மேக்கப்பு. ஆனால் மேக்கப் இல்லாமலே நீங்கள் நம்மளை ஆண்டவர் பார்க்குறாரு. உலகம் பார்க்குற விதம் வேறு, இவர் தான் உண்மையாக பார்க்குறார். எப்படி பார்க்குறது தெரியுமா? தோல் இல்லை, சதை இல்லை, வாழ்வு இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை, வேலைக்காரன் இல்லை, கிரீடம் இல்லை, மகிமை இல்லை, எதுவுமே இல்லை. அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதும். சார் நீங்கள் போதும். சத்தமா உண்மை சொல்கிறீங்களா? உண்மை சொல்கிறீங்களா? நான் ஒரு 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் ஒன் ஒரு 5 காரியம் சொல்லுங்கள். நானே பார்ப்பேன். நம்பர் 1, மீட்பை பார்ப்பேன். ஒரு சின்ன கேள்வி என்ன பாருங்க எல்லாரும். மீட்பர் என்ற வார்த்தை சிலுவைக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரியும். புரியல? மீட்பு என்ற வார்த்தை ஃபாதர் பாடினார். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை. இதுக்கப்புறம் தான் மீட்பு. ஆனால் இவருக்கு சிலுவைக்கு முன்னாலேயே மீட்பை பார்த்துட்டார். அது அவர் சொன்ன வார்த்தை. சொல்லுங்க, அவர் சொன்னால் நிகழ்காரியங்களை சொல்லுவார், வருங்காரியங்களை சொல்லுவார், எதிர்காலங்களை சொல்லுவார், எல்லாவற்றையும் சொல்லுவார்.
இந்த பைபிளில் மீட்பு என்ற வார்த்தை சொன்ன ஒரே மனுஷன் யோபு தான். தமிழ் புரியுதா? மீட்பு என்ற வார்த்தைக்கு சொல்லுங்க சொல்லுங்க. மீட்புன்னு சொன்ன தெரியுமா? மீட்பு. இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. இப்போ இது ஒரு கஷ்டம், இதை இவற்றை கொடுத்துட்டேன், 50 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்கன்னு சொன்னேன். இப்போ அந்த வாங்கணும் என்ன பண்ணணும்? இப்போ அதை 50 ரூபா கொடுக்கணும். சூப்பர். என்ன தொழில் நுணுக்கமா? 50 ரூபா கொடுத்தா கொடுத்துருவாரா இவர்? புரியுதா உங்களுக்கு? அப்போ விலை கொடுத்து வாங்குற ஒருவனுக்கு பேர் தான் மீட்பர். யார் மீட்பர்? இப்போ அவரே பெரிய மனுஷன் பண்ணி பரவாயில்ல பாஸ்டர் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றேன் அப்படின்னு யார் இப்போ எடுத்துட்டு ஆமேன்னு சொல்லுங்க. சார் அவர் தானே விலை கொடுத்து வாங்கினவர். சொல்கிறேன்ல, அவர் விலை கொடுத்து வாங்கலைன்னா நம்மளாம் ஏலம் போயிருப்போம். நோட்டீஸ் வருதில்ல, பச்சையா மஞ்சளா சிகப்பா என்னென்ன பார்க்குறீங்க? வந்ததே இல்லையா? பைபிளில் வச்சு அதுக்கு ஜெபம், ஆண்டவரே அற்புதம் செய்யும் ஆண்டவரே. எதுக்கு? அந்த பச்சை நோட்டீஸ்க்கு. என்னடி பார்க்குறீங்க? பேங்க்கில் வரலையா? நாளை காலை 10 மணிக்கு நகை ஏலம் போடப்படும். ரொம்ப வசதி நினைக்கிறேன் நீங்கள்லாம். பரவாயில்ல பாஸ்டர், வசதியாக இருக்காங்க ஜனங்கள்லாம், தேவைக்கு வாங்கிக்கலாம். யார்கிட்டையும் அந்த நோட்டீஸே இல்லையா வீட்டில்? நகை ஏலம் விடப்படும். ஓ, நீங்களாம் பரவாயில்ல. சொல்லுங்கள், என்னை விலை கொடுத்து வாங்கினார அவர் தான் மீட்பர். விலை போகாத என்ன பண்ணார்? எனக்கு ஒரு விலை கொடுத்தாரு. நம்மளாம் விலை போகாத பாத்திரங்கள், அப்படி தானே? இப்போ நாங்கள்லாம் அதாவது அவர் எப்படின்னு தெரில. இப்போ நான்லாம் பெட்டி கடை நடத்த கூட லாய்க்கலை எனக்கு. அவருக்கு வண்டி மட்டும் தான் ஓட்ட தெரியும் நினைக்கிறேன். வேறு தெரியுமா உங்களுக்கு? ஐடி, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், டிடிபி, டிசைனிங், வீடியோ, ஆடியோ, எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சலாம் இது ஒன்று தான். ஆமேன். ஸோ என்னை ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கினார். அந்த சந்தையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் என்ன விலை கொடுத்து வாங்கிட்டார். மனித சந்தையில் எங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர், திறமை உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், மேன்மை உள்ளவர்கள், அழகுள்ளவர்கள் இருந்தாங்க. ஆனால் என்னவோ தெரில, எங்களை காசு கொடுத்து வாங்கிட்டார் அவர். சொல்லுங்க, என்ன காசு கொடுத்து வாங்கிட்டார்? இந்த மூஞ்ச காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். கன்னடையில் போய் பாருங்க, தெரியும் உங்கள் மூஞ்சி. சொல்லுங்க, நிச்சயம். சொல்லுங்க, அறிந்திருக்க. அந்த வருஷம் படிக்கலாம், அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, அறிந்திருக்கிறேன். அந்த கடைசி 22 கடைசி வார்த்தை, 25 கடைசி வார்த்தை, நான் அறிந்திருக்கிறேன். என்ன பாருங்க, இப்போ இதெல்லாம் வரும்போது, இந்த ஏமாற்றம், பாடு, போராட்டங்கள் வரும்போது நம்முடைய அறிவு குறையுமா கூடுமா? ஹலோ, எனக்கு பைபிள் நல்லா தெரியும், ஐயாவுக்கும் தெரியும், தெரியும். இந்த வாழ்க்கையின் இந்த டவுன்ஃபால், அந்த பிள்ளை அழகாக சொல்லிச்சு. என்ன சொன்னோமா? டவுன். அந்த வாழ்க்கையின் இறக்கத்தில் வரும்போது நாம் படித்தது, பாடினது, பேசினது, எழுதினது, என்னுடைய பிரசங்கம் எல்லாம் மறந்து போயிடும். மறந்து போயிட்டதா? நீங்கள் பண்ண ஜெபம் மறந்துடும் இல்லை? உமக்காக ஜீவனையே தருவேன் ஆண்டவரே. என்னாச்சு? நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை சொல்றாரு, இவைகளுக்கு மத்தியில் ஐ நோ ஹிம், அவரை அறிந்திருக்கிறேன், வல்லமை அறிந்திருக்கிறேன், இரக்கத்தை அறிந்திருக்கிறேன், கிருபை அறிந்திருக்கிறேன், அவர் வார்த்தை அறிந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. எது போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அந்த அறிவு மட்டும் என்னோட்டு போயிடக்கூடாது. நம்ம அறிகிற அறிவு மட்டும் என்னோட்டு போயிடக்கூடாது. சொல்லுங்க, ஐ நோ, அறிந்திருக்கிறேன் அவரை, இரக்கத்தை, அவருடைய சுபாவங்களை, அவருடைய நன்மைகளை, அவருடைய கேரக்டரை, அவருடைய ஆளுகையை, அரசாட்சியை அறிந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், மறந்து போயிடுது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இப்படியான பாடுபடுத்துறீங்களே? புரியுதா உங்களுக்கு? எனக்கு பைபாஸ் முடிஞ்சு 15 வருஷம் ஆயிடுச்சு. பெரிய சாதனை அதெல்லாம், மருத்துவத்தில் பெரிய சாதனை அது. பைபாஸ் 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் சொல்ல வந்த கருத்து, இவர்கள் மத்தியிலும் அவரை அறிந்திருக்கிறேன். கவனிங்க, செழிப்பில் அறிந்திருப்பது வேறு, வறுமையில் அறிந்திருப்பது வேறு. செழிப்பில் உலகம் அறிந்திருக்கும், வறுமையில் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, அறிந்திருக்கிறேன். எதை? எதை? எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அந்த வார்த்தை, நான் அறிந்திருக்கிறேன். அந்த மனத்தாங்களே வரல. இல்லை ஒன்று சொல்லட்டுமா?
என்னைக்கு தேவனை குறித்த மனத்தாங்கள் வருதோ அன்றைக்கு நான் அவரை விட்டு விலகி பிசாசு பக்கம் போயிட்டேன்னு அர்த்தம். தமிழ் புரியுதா? என்றைக்கு அவரை குறித்த மனத்தாங்கள் எனக்கு வருதோ அன்றைக்கு நான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பிசாசு பக்கம் போகிறேன். பிசாசு சொல்லுவான், சபாஷ், நீ தான் எனக்கு தேவை. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, மனத்தாங்கள் இல்லைப்பா. சொல்லுங்க, மனத்தாங்களே இல்லை, வாழ்க்கை இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நன்மையான எதுவுமே நடக்கலை, ஆனால் மனத்தாங்களே இல்லை. ஏற்ற காலத்தில் உயர்த்துவீர், ஏற்ற காலத்தில் செய்வீர். சொல்லுங்க, அறிந்திருக்கிறேன். அடுத்து இன்னொன்று சொல்றான். அவர் சொல்றாரு, நிற்பார். சொல்லுங்க, தரிசனம். சொல்லுங்க, தரிசனம். நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை. இல்லை, இப்போ ஒரு வாரம் சொல்ல போகிறேன், எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் முடிச்சுடுவேன். எழுந்திருக்கிறீங்களா? எழுந்துங்க. 27 3வது வரி படிமா பாப்பா. இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தெரியங்கள். போதும். ஹலோ, எல்லாம் போயிட்ட பிறகு வாஞ்ச வருமா? ஆங்கிலத்தில், இன் இங்கிலீஷ், ஐ ஹாவ் லவ் ஆன் யூ. ஐ ஹாவ் a love on you. சொல்லு பாப்பா. இந்த வாஞ்சையால். என்னங்க இது? நான் வாஞ்சியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு நல்ல செய்தி வரணும், நல்ல பொண்ணு, நல்ல பணக்கார மாப்பிள்ளை வரணும். என்னடி பார்க்குறீங்க? பணக்கார பொண்ணு வரணும். என்ன வந்துடும்? சொல், தமிழ் புரியுதா? ஒரு வாஞ்சா இருக்க வேண்டுமானால் இவருக்கு என்ன வரணும்? இப்போது ஒரு சொந்த கட்டடம் வரணும். நீங்கள் தான் அவருடைய வாஞ்சை. தமிழ் புரியுதா? இந்த வாஞ்சையால் நீங்கள் இவருக்கு வாஞ்சா இருப்பதற்கு என்ன இருக்குது? வாஞ்சா இருப்பது. அவர் சொல்கிறாரு, இதற்கு மத்தியில் ஐ லவ் யூ மோர். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தெரியங்கள், தமிழ் பைபிள் அப்படி மாறி வந்திருக்குது, என் உள்ளந்தெரியங்கள் அனல் மூண்டது. என்னங்க இது? தலைகீழ இல்லை? சரி, இந்த வாஞ்சையால் சத்தமா. இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கார் வீட்டுக்கார், சொல்கிறாங்களே, நாளைக்கு வரார், அடுத்த நாள் வரார், இப்போ வரார், வந்துட்டார், ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார், வந்துட்டே இருக்கிறார். என்னது? பெருசாக கொண்டு வரார். என்னங்க பெருசாக கொண்டு வரார்? 2 கிலோ எடுத்துன்னு வரார். என்னது? ஆசை அடங்கலையே, ஒன்றுமே இல்லை. அவர் சொல்கிறாரு, தேவன் மேலே வாஞ்ச குறையவே இல்லை. சொல்லுங்க, வாஞ்ச குறையவே இல்லை. இது சாத்தியமா என்பது சந்தேகம்தான். சொல்லுங்க, திருப்தி. ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. அந்த வசனம் படிச்சு பாருங்க. 27 இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. தமிழ்ல வித்தியாசமா, இங்கிலீஷ் பைபிள்ல இதனால் ஐ அம் சாட்டிஸ்ஃபைடுன்னு போட்டிருக்குது. ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். அவர் சொல்லுங்க, அவர் கரம் என் மேல், அவர் வார்த்தை என் செவிகளில், ரெண்டாவது அவர் உள்ளம் என் மேல். இந்த வசனம் போட்டது, என் உள்ளந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. சோர்ந்து போல. தமிழ் தலை அப்ஸ் அண்ட் டவுனாக போட்டிருக்குது. அதாவது இந்த வாஞ்சையால் சோர்ந்து போல. தமிழ் அப்படியே ரைட் ஆப்போசிட்டில் போட்டுக்குது. நிறைய வசனங்கள் தமிழில் தலைகீழ இருக்கும். அதில் ஒன்று இது. அப்படியே இங்கிலீஷ் பைபிள் படித்து பாருங்க. அதாவது ஐ ஹவ் மோர் லவ், ஐ ஹவ் மோர் enthusiasm on him. அவர் மேலே எனக்கு இன்னும் வாஞ்ச குறையவே இல்லை. சொல்ல, இந்த வாஞ்சையால். வாஞ்சா இருக்கிறதுக்கு ஏதாவது அதுக்கு ஆதாரம் இருக்குதா? ஒருத்தர் வாஞ்சியாக இருக்கணும், அவருக்கு என்ன செய்யணும்? என்ன பாருங்கள், இவர் எம்எல்ஏ ஆசையாக இருக்கணும்னா இப்படி சொன்னாலும் புரியும். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை மேலே ஆசையாக இருக்கணும், செய்யணும், அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். புரியல? அந்த ஆள் மேலே உங்களுக்கு ஆசை வரணும்னா அவர் பட்டுப்படு வாங்கி கொடுக்கணும். ஒருத்தர் மேலே ஆசை வரணும், என்ன பண்ணணுங்க? ஒருத்தர் மேலே ஆசை வரணும்னா அவங்களுக்கு பிடிச்சமானதை செய்யணும். இவர் சொல்கிறாரு, ஆண்டவர் மேலே எனக்கு ரொம்ப வாஞ்சி. அவர் என்ன பண்ணார்? தூரமானார்கள், விலகி போனார்கள், அந்நியரானார்கள், எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அவர் கரம் மட்டும் கூட இருந்துச்சு. சொல்லுங்க, அந்த ஒரு கரம் எல்லா கேள்விகளுக்கும் பதில். ஆங்கிலத்தில் a total remedy for my total problem. சொல்லுங்க, முழுமையான வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான தீர்வு அவர் கரம். அது வார்த்தது, அவர் சொல்ல நான் எழுதினேன். ஆமேன். எவ்வளோ ஆறுனது? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா?
நம்ம சொல்கிறது, ஊழியக்காரன் சொல்கிறதே அழகாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறது முன்ன சொல்கிறாரு, அவர் வாஞ்சையால், எல்லாம் சொல்லுங்கள், அவர் வாஞ்சையால், அவர் வாஞ்சையால் சொல்லுங்க, மீட்பை தருகிறார், நிச்சயத்தை தருகிறார். அதை சொல்கிறார், நான் காண்பேன், நான் காண்பேன். சொல்லுங்க, உறுதி, நிச்சயம், அந்த தரிசனம், நான் காண்பேன், நான் காண்பேன். சொல்ல, தரிசனத்தை தந்தார், நிச்சயத்தை தந்தார், வாழ்வை தந்தார், மீட்பை தந்தார், வார்த்தையை தந்தார், அபிஷேகத்திற்கு தந்தார். சொல்லுங்க, நானே அவரை பார்ப்பேன், அவரை என்ற வார்த்தையில் அதிசயங்களை பார்ப்பேன், அற்புதங்களை பார்ப்பேன், ஆசீர்வாதங்களை பார்ப்பேன். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். 42 கடைசி வார்த்தை. இதே அத்தனை பேரும் திரும்பி வந்து சாப்பிட்றாங்க. சூடு இல்லை, சொர்ணம் இல்லை. 42ஆம் அதிகாரம். எவர்களெல்லாம் ஓடி போனார்கள் உன்னை தேடி வருவார்கள். 42ஆம் அதிகாரம். அதே மக்கள் திரும்ப வராங்க. சொல்லுங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன், என் காலம் வந்த பின்னே வா. அது போல 42 படிங்க. அவள் அத்தனை பேர் வந்தார். அவள் சகோதரர்களும் நண்பர்களும் அயலகத்தார் வந்து அவனோடு போஜனம் பண்ணினார்கள். இருக்குதா? 42 சீக்கிரம் படிங்க. எல்லா சகோதரரும் படிங்க சிஸ்டர், சீக்கிரம் படிங்க. அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமானவர்கள் அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி. ஹலோ, இவர் கூப்பிட்டாரா? இவர் கூப்பிட்டாரா? சொல்லுங்க, வாழ்வு, எங்களுக்கும் காலம் வரும், எங்களுக்கும் காலம் வரும். சொல்லுங்க, வாழ்வு வந்தால் என்னை தேடி வருவேன். அவள் அனைவரும் அவன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணுறாங்களாம். ஒரு கற்பனை, எப்படி அவனை பார்த்துருப்பாங்களா முகத்தை? நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த மூஞ்சோட? வெக்கம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை. சொல்ல, இதுதான் ஆண்டவர், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் என் ரட்சகர், இவர் தான் என் மீட்பர். சும்மா சாப்பிடல, அவனவன் வெள்ளியும் பொன்னையும் பாருங்க. தாழ்ந்திருக்கும் போது யாரும் பார்க்கல, வாழ்ந்திருக்கும் போது. இன்னொன்று சொல்லட்டுமா? இழந்தது 7+3, பெற்றதும் 7+3. எது? அப்போ ஆண்டவரோட கணக்கு வச்சுக்கிறல்ல. சின்ன கேள்வி, எப்படின்னு தெரில. எல்லா பிள்ளைகள் டேட் ஆஃப் பர்த் தெரியுமான்னு தெரில. எல்லா பிள்ளைகள் டேட் ஆஃப் பர்த் தெரியுமாயா? மூவரும் போவோம், சுத்தமாக தெரியாது. அவர் 7+3 கூட மறந்து ஞாபகத்தை வச்சுக்கிறார். பார்த்தீங்களா? நம்மளா இருந்தால் 6+4 கொடுத்துருப்போம். எப்படியா? அதே இழந்த 7+3 தந்ததும். அப்போ காட் ஹஸ் a record for each and everything. உன் சிறுமை ரெக்கார்ட் பண்ணுறாரு, உன் எளிமையை ரெக்கார்ட் பண்ணுறாரு, உன் கண்ணீர் ரெக்கார்ட் பண்ணுறாரு, உன் தாழ்வை ரெக்கார்ட் பண்ணுறாரு, உன் அசட்டை பண்ணுற எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அத்தனை பேரும் அறிமுகமானவர்களும் பந்து ஜனங்களும் சிநேகிதரும் எல்லாம் கியூவில் நிற்கிறான். எதுக்கு? என்னங்க? சமபந்தி விருந்து. பானையில் சோறு இருந்தால் எல்லாம் வரும். பானையில் சோறு இருந்தால் எல்லா பூனைகளும் வரும். சொல்லுங்க, சோறு இல்லாத போது வருது, அதான் உண்மையான பூனை. சொல்ல, யாருமே இல்லை, அவரின் பக்கத்தில், அவரின் பக்கத்தில். திரும்ப சொல்லுங்க, அவர் கை, அவர் வெக்கப்படலை, கூச்சப்படலை இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சகிப்புத்தன்மை இல்லை. அவன் புரியுதா உங்களுக்கு? ஒரு சம்பவம் மட்டும் படித்தேன், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடல, டைம் ஆகிடுச்சு, 8 மணி. ஒரு சம்பவம் படித்தேன் நேற்று. ஒரு கடவுள் ஒரு நாள் பூமிக்கு வந்தாராம். ரொம்ப பசியாம். ஒரு தொழுநோயாளி சாப்பிட்டே இருந்தானா. அந்த தொழில்நாட்டை போய் கேட்டாரான், எப்போ ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுனா. அவன் அப்படி போட்டானான், தூரம் போட்டானான். இவர் போய் தட்டை அப்படியே வாங்கிட்டாரான், வாங்கி சாப்பிட்டாரான். அப்புறம் அவன் உடனே போய் தண்ணி கொண்டு வந்தான். சொன்ன, தம்பி இருப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. அவன் காதிலே கேட்கல. உடனே போனான், தண்ணி ஒன்று கொடுத்தான். கொஞ்ச நேரம் கொடுத்து பழம் கொடுத்தான். இவர் கேட்டாரான், தம்பி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் இருப்பான்னு. இருங்கய்யா, நான் போயிட்டு வரேன்னா. திரும்ப அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறான். இவர் கேட்டாரான், தம்பி நான் யார் தெரியுமா கேட்டாரான். நீங்கள் தான் ஆண்டவர் அப்படின்னானா. இப்படியா சொல்கிறேன்னு, என் மனைவியே என் சாப்பாட்டை தொடுறதில்லை, என் பிள்ளை என் சாப்பாட்டை தொடுறதில்லை, என் மனைவி என் தட்டை, என் தனி தட்டு, என் மனைவி என் சாப்பாட்டை தொட்டு கூட பார்க்க மாட்டா. நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க, நான் சாப்பிட்ட சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டீங்க, நான் குடித்த தண்ணீரை நீங்கள் வாங்கி குடிச்சிங்க. அப்போ நீங்கள் மனுஷனாக இருக்க மாட்டீங்க, கடவுளாக தான் இருப்பீங்கன்னு சொன்னாராம். இவதான் ஆண்டவர். என் தோல் முதலாய் நாற்றம் எடுத்தாலும். அம்மா, யாரை நம்பாதீங்க, புரியுதா உங்களுக்கு? இருந்தால் தான் நீங்கள் ஆண்டி, அதனால சோறு வாங்கி போடணும். வேலைக்காரி, சமையல்காரி,
பாத்திரக்காரி வாஷிங் மிஷின். ஆனால் ஆண்டவர் நான் ஒன்றுமே பயன்படாவிட்டால் கூட என் நேசர் என்னோடு இருக்கிறார், அவர் கரம் என் மேலே, அவர் வார்த்தை என்னோடு. அப்படியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் bless you.